நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவோட பராசக்தி படத்தோட ஷூட்டிங் இப்போ கரண்டாக சிதம்பரம்ல இருக்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்துட்டு இருக்கு. இன்னும் 5 டேஸ்க்கு, அதாவது February 10 வரைக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் நடக்க போகுது. ஸோ நியர்பைல இருக்கவங்க சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்கை நீங்கள் பார்க்கலாம். ஸோ படத்தை ஒரு காலேஜில் ஷூட்டிங் எடுக்கிறதுனால நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் லீக் ஆகும். அந்த மாதிரி லீக் ஆன ஒரு வீடியோவில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பராசக்தி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் தமிழ் வாழ்க இந்தி ஒழிக அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு பேனரில் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி போட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த படத்தோட கதை வந்து 1965ல நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தி இம்போசிஷனுக்கு அகைன்ஸ்டா நடந்த ப்ரொடெஸ்ட்டை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான் அப்படிங்கறத 100% கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்து இந்த பராசக்தி படத்தோட ஃபுல் ஸ்டோரியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த பராசக்தி படத்துல பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவோட லுக் வந்து ஆல் டைம் பெஸ்ட் லுக்கா இருக்க போகுது. அண்ட் இந்த படத்தை டைரக்டர் சுதா கோங்கரா எடுக்கிறதுனால ரொம்பவே சீக்கிரமா எடுத்து முடிச்சிருவாங்க. அதனாலே இந்த படத்தை 2025 எண்ட்ல ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்காங்களாம். ஸோ இந்த படத்தோட கதை வந்து பயங்கரமான பாலிடிக்ஸை பேச போகுது அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனாலே இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பா நிறைய எதிர்ப்புகள் வரும். ஸோ நீங்க இந்த படத்துல வர ஹிந்தி இம்போசிஷனுக்கு அகைன்ஸ்டா வர ஸ்டோரிக்கு ஆதரவு தெரிவிப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்து இந்த பராசக்தி படத்தோட ஃபுல் ஸ்டோரியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.